ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. ஹலோ, குடும்பத் தலைவன் குமார் பேசுறேன். நீங்க யாரு? அண்ணே, நான் கோபி பேசுறேனே. ஓஹோ, நீயா? ஆமா, எப்ப இருந்து இந்த குடும்பத் தலைவர் பட்டம்லாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே வச்சுக்கிட்டேன். ஏன் தப்பா? கோபி, என்னதான் நீ சம்பாதிச்சாலும் நான் உனக்கு அண்ணன்டா. அந்த பட்டம் எனக்கு தான். ஓஹோ, அப்படின்னா அப்பா யாரு? எதுக்கு இப்ப அந்த சீனியர் சிட்டிசன் எடுக்கிற? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. விஜய்கிட்ட போன கூட நான் அதுகிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் எங்க வீட்டுல பேச மாட்டியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சரிண்ணே. அண்ணே, வயிறு எப்படிண்ணே இருக்கு? வயிறு பெருசா இருக்கா? கரெக்ட் டயத்துக்கு மாத்திரைலாம் சாப்பிட்றீங்களா? டாக்டரை போய் கரெக்டா பாக்குறீங்களா? டாக்டர் பிரசவம் எப்போ நடக்கும்னு டேட்லாம் குறிச்சு கொடுத்துருக்காங்களா? நிறுத்து அண்ணே, எதுவா இருந்தாலும் யார்கிட்ட பேசணுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. உங்ககிட்ட பேசணுங்கிறத உங்ககிட்ட தான் பேச முடியும். விஜய் கிட்ட பேசணுங்கிற விஜய் தானே பேச முடியும். சார், நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் மேடத்தை கூப்பிடுறேன். நீங்க அவங்க கிட்டே கேளுங்க. விஜய், விஜய், இந்தா. யார் மாமா? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன், சூரத்துல இருந்து. இந்த ஹலோ, நீங்களா? என்ன விஜய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. போசனே தானே எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் விஜய், பிரச்சனை எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. 4 நாள்ல வரேன்னு சொன்னீங்க. இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் வரல. எப்பங்க வருவீங்க? என்ன விஜய் பண்றது, வந்த வேலை முடியலையே. சூரத்துல பக்கத்துல இருக்கு, அடிக்கடி வந்து போலாங்கிறதுக்கு. ஒரு தடவை வந்தோம், வந்த இடத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு போலாமேன்னு தான். விஜய், பெரும்பாலும் எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு கிளம்பிடுவேன். அப்படியா? சீக்கிரம் வாங்க. கண்டிப்பா வந்துடுவேன். போசன் இருந்தா போனை கொடு. ஒரு நிமிஷம் இருங்க மாமா. யார் விஜய்? அவர்தான். ஹலோ, நான் போஸ் பேசுறேன். குரல் சந்தோஷமா வருது. எப்படி இருக்க கோபி? நல்லா இருக்கானே. பெரும்பாலும் இன்னைக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு கோபி. நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் சரக்கு இமீடியட்டா தேவைப்படுது. அதை இன்னைக்குள்ள எப்படியாவது அனுப்பிச்சாகணும். ஐயோ, அது ரெடியா ஒரு 10-15 நாள் ஆகுமே. இல்லனே, ரொம்ப அர்ஜென்ட்டா அவங்களுக்கு தேவைப்படுதான். ஒரு 100 பெட்டி வரைக்கும் இருந்தா கூட போதும். 100 பாக்ஸா? இருக்கும். ஒரு பாதி தான் ரெடியா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்ணுங்கண்ணே, எவ்வளவு சரக்கு தேருதோ அது அவ்வளவையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொஞ்சம் லேட்டானா கூட இருந்து எப்படியா அனுப்பிச்சு வச்சிருங்கண்ணே. சரி கோபி, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஓகே, வச்சிட்டுங்களா? பாத்துங்கண்ணே, நான் வந்துடுறேன். ரைட்ண்ணே. கோபி எனக்கு சொன்னாரு. இன்னைக்கு கிளம்பி வந்துடுறாப்லையா? வரட்டும் வரட்டும், பேச வேண்டியது நிறைய இருக்குல்ல. போய் பேக் எடுத்துட்டு போ. மாறனே, வாங்க கார்மெண்ட்ஸ் வரையும் போயிட்டு வந்துடலாம். நான் இதுக்கு இவ்வளவு சீக்கிரம்? சூரத்தில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, பாதி தான் ரெடியா இருக்கு. கோபி இருக்க வரைக்கும் அனுப்ப சொல்லிட்டாப்ல. வாங்க போய் ரெடி பண்ணுவோம். இப்ப போய் ரெடி பண்ணி அனுப்புறேன்னா ரொம்ப லேட் ஆகும்பா. நடக்கிற காரியம் பண்ணுங்க. நான் முன்னாடி போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி வாங்க. விஜய் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. இம்சை பண்ணிட்டு. டே குமார், சூரத்துல இருந்து கோபி சீக்கிரம் வந்துடும் போல இருக்க. என்ன, அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ஆகி செட் ஆயிடுவேன். டேய், அதுக்கு சொல்லடா. அவன் வரத்துக்கு முன்னாடியே அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்லி 3 பேரும் பிளான் போட்டோம்ல. ஒரு கதையும் ஆகலையே. நாம முயற்சிகளை பண்றோம், ஆனா நம்ம பக்கம் யோகம் இல்ல. அவங்க பக்கம் எல்லாம் சாதகமா இருக்கு. நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. நேற்று கூட பாரு, நம்ம எவ்வளவோ பிரச்சனை கிளப்புறோம், ஆனா தனம் அமைதியா இருந்துட்டால. அதுதான்டா எனக்கும் புரியல. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்து கூட கோவப்பட்டு தாட் போட்டுன்னு குதிக்கிற தனம் மழையில் நனைஞ்ச மண்ணாங்கட்டி மாதிரி அமைதியா இருந்துட்டால. அவ பக்கமும் யோகம் இருக்குதுடா. டே குமார், கோபி இங்க வரத்துக்குள்ள எதையாவது பண்ணி 7:30 கூட்டிடணும்டா. கரெக்டா சொன்ன. 1க்கு 4 7:30 இங்க இருக்கும். ராஜச்செல்லம், நான் உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கேன். அந்த தனத்தை அசைச்சு பார்க்க நீ தான் சரியான ஆளு. சரி, நான் என்ன பண்ணணும்? டிவில WWF பெண்கள் மல்யுத்தம் பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. ஐயோ சேச்சே, எனக்கு அது சரிப்பட்டு வராதுப்பா. ஐயோ, முழுசா கேட்காம நீ எதுக்கு செல்லும் விபரீதமான கற்பனை பண்ணிட்டு இருக்க? அந்த மாதிரி ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஜஸ்ட் வாய் தகராறு, அத பெரிய அளவுல பண்ணா போதும். சரி ஈஸ்வரி, ராஜி, ஒரு சின்ன தீப்பொறி கிடைச்சா கூட போறோம். அதை நீங்க 2 பேரும் ஊதி ஊதி பெருசாக்கணும். சரிங்க. இதோ பாருங்க, எனக்கு சண்டை போடுறதுன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. இங்க பாருங்க, நான் ஆபீஸ் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரமா பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். அப்புறம் பாருங்க. ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லு. இத்தனை நாளா நீங்க தானே எனக்கு சமைச்சு போட்டுட்டு இருந்தீங்க. அது என் பாக்கியம்.
ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு என் கையால சமைச்ச சாப்பாட்டை நீங்க சாப்பிடணும். சரியா? கண்டிப்பா. சரி நீ ஆபீஸுக்கு போ. நானும் கிளம்புறேன். சரி. லட்சுமணா கிளம்பு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துரு. நானும் கார்மெண்ட்ஸ் போயிட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மா அம்மா அம்மா. நிர்மலா வாமா வா. எப்படிமா இருக்க? என்னம்மா கேள்வி கேக்குற? அதான் பார்த்தல என் பொழப்ப. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எமாடி, உலகத்துல எத்தனையோ மாமியாமாருங்க மருமக்கமார்களை கொடுமைப்படுத்துறத நான் பார்த்திருக்கேன். ஆனா மாமனாரே இப்படிங்கிறத நான் புதுசா இப்ப தாண்டி பாக்குறேன். பாட்டி, மாமியார் கூட இந்த அளவுக்கு மோசம் கிடையாது. ஆனா இந்த ஆளு மாமியாரை விட ரொம்ப மோசமா இருக்கான். இவ சொல்றது சரிதான் கழுவி. அந்த ஆளு மட்டும் இவளுக்கு மாமியாரா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கு அவன் பேசின பேச்சுக்கு அவன் குடுமையை அறுத்து எடுத்துட்டு வந்திருப்பேன். அதாம்மா ஏன் பிரச்சனையும். மாமியார் இருந்தா நான் கூட கண்டபடி பதிலுக்கு ஏதாவது பேசிருக்கலாம். ஆனா இந்த கிழவன் என்ன பண்றது? என்னங்கடி ஆத்தாளு மகளை என்னமோ ரபடித்தனமா பேசுறீங்க? அந்த ஆளு எங்களை அந்த மாதிரி பேச வச்சுட்டான் கழுவி. நிர்மலா, ஏன் நிலைமை தாண்டி ரொம்ப மோசமா போச்சு. எனக்கு தூக்கமே வரல. அந்த படுபாவி உன்னை எப்படி எல்லாம் நோகடிக்கிறானோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்ததுரி. இப்படி ஆயிப்போச்செடி நம்ம நிலைமை. என்னம்மா பண்றது? கவலைப்படாதம்மா. செல்வண்ண வந்த போட்டு போடல அந்த ஆள் இப்ப அடங்கி இருக்கான். அவர் கொஞ்சம் வயசுல பெரியவர். அதுலயும் உன் மாமனார். அவர் இப்படி தரக்குறவா பேசாத, கொஞ்சம் மரியாதையா பேசு. நீ சும்மா இருக்கலவே. அந்த ஆள் பேசின பேச்சுக்கு நான் இவ்வளவு பேசுறதே குறைச்சல் தான், தெரிஞ்சுக்க. அது சரி நிர்மலா, இப்ப எப்படி நீ வந்த? அந்த ஆள் உன்னை எப்படி அனுப்புனாரு? நைட் அவர் ஃபோன் பண்ணிருந்தாருமா. நான் அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னேன். இந்த ஆளும் பேசினா. மெடிக்கல் செக்அப் தானே, அனுப்பி வைங்கன்னு அவர் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஆடேங்க அப்பா, பெர்மிஷன் கொடுத்துட்டாராக்கும். பெரிய கவர்னரு. அது மட்டும் இல்லம்மா, நான் வரும்போது இந்த ஆள் இன்னொரு வார்த்தையும் சொன்னான். என்ன தெரியுமா? இதான் சாக்கு, நான் அங்கேயே போயிட்டு வர இருக்காத, போனமா வந்தமா இருக்கணும்னு சொல்லி அமைச்சிருக்கான். சொல்லுவான் சொல்லுவான். ஒரு நாளைக்கு அவனுக்கு இருக்கு. அவன் வாயே நான் கிழிக்கிறனா இல்லையான்னு பாரு. என்னம்மா நீ வேற, இந்த அளவுக்காவது மனசு வந்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு ஆறுதல் பட்டுக்கிறேன். ஆமாண்டி நிர்மலா, என் நிலைமை உன் நிலைமை இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. சரி சரி, நீ கிளம்பு, நாம ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாணிக்கம் பணம் இருந்தா கொடுப்பா. கிழவி சும்மாதானே இருக்க, கூட போயிட்டு வருது. எனக்கு என்ன இங்க வேலை இருக்குது? இதை நான் போறேன். வா நிர்மலா வா. வாமா. சிதம்பரம். யாரு? சிதம்பரம் ஐயா வாங்க. வணக்கம். உட்காரு. என்ன விஷயமா? சிதம்பரம், நம்ம குளத்துக்கு மேற்க உள்ள நிலம் விலைக்கு வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன விலை வரும்னு கொஞ்சம் ரகசியமா விசாரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ரகசியமா விசாரிக்கணுமா? யாருகிட்ட இருந்து? பார்ட்டி கிட்ட இருந்துதான். விசாரிச்சு? சிதம்பரம், நான் 4 பேரை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது விலையை குறைச்சி கேட்டேன்னு வச்சுக்கோ. விலையை 4 பேர் குறைச்சி கேட்கும்போது பார்ட்டி இறங்கி தானே வந்தாகணும். மன்னிக்கணும், நீங்க தவறான இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க சிதம்பரம்? இதை பாருங்க, நீங்க எப்படியாவது விலையை குறைச்சி முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷனை தந்துடுறேன். யாருக்கு பண்ணி அவன் கமிஷன்? அவன் பாவம் இல்லாத குத்தத்துக்கு நிலத்தை விற்கிறான். உங்களுக்கு கட்டுப்படியானா வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருக்க. அவனை ஏக்க பாக்குறீங்க? இந்த குள்ள நிறு வேலைக்கெல்லாம் நான் ஆள் இல்ல, வேற ஆளை பாருங்க. இதுதான் சிதம்பரம், நீ இன்னும் இப்படியே இருக்க. இருந்துட்டு போறீங்க, பரவாயில்ல. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அப்பா, என்னப்பா இவ்ளோ கோமா பேசிட்டீங்க? பின்ன என்னம்மா, சுத்த பண பிசாசா இருக்கிறான். அதுக்கு நான் வேற துணை போனோம்ங்கிறான். சரி, அதை விடுங்கப்பா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? பேப்பர்ல பார்த்தேன், காலேஜ்ல எல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சென்னைக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரணும்ப்பா. செய்யலாமே. சில காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும், அதுக்கு கோச்சிங் போகணும். அதுவும் சென்னையில தான் விசாரிக்கணும். ஒரு தடவை சென்னைக்கு போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்படியே அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடலாமாப்பா? போலாமா? குழந்தைங்களையும் பார்க்கணும் போல இருக்குப்பா.
ம். தனக்கா பாப்பாவும் சரோக்கா பையனும் கண்ணிலே நிக்கிறாங்க. தனக்கா எப்படிதான் இந்த வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு போய் இந்த வெயில இருக்காங்களோ தெரியல. ம். தனக்கு அங்க என்ன பண்ணுவாங்களோ உனக்கு கவலையா இருக்குது. எனக்கு அதே கவலை தான். ஆனா என் கவலை வேற மாதிரி. என்னப்பா சொல்றீங்க? புரியலையே. அம்மா, கோபி வீட்டுல தனக்கா இருக்கிறது ஏதோ ஒரு வெடிகுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்ப வெடிக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்குது. அவ யாருகிட்ட என்னத்தை பேசி அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோன்னு ரொம்ப கவலையா இருக்குதுமா. என்னப்பா இப்படி ரொம்ப பயப்படுறீங்க? பயப்படுறதுக்கு காரணம் இருக்குது. போன வாட்டி நான் கோபி வீட்டுக்கு போனப்போ பார்த்தனே, நிலைமை ஒன்றும் சரியில்லைம்மா. அவ யாருகிட்ட போய் எண்ணத்தை பேசி புதுசு புதுசா என்னெல்லாம் பிரச்சனைகள் வருமோண்டு ரொம்ப பயமா இருக்குதுமா எனக்கு. நான் வேணா ஒண்ணு செய்வா, போய் தனத்துக்கு ஒரு போன் போட்டு அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கவா? சரிப்பா. என் சட்டையை எடு. ம். விஜி, என்னக்கா? வெறும் 4 குடம் தண்ணி தான் கிடைச்சது. இதுக்கு மேல ஒரு குடம் கூட தரமாட்டேன்னு லாரிக்காரன் கிளம்பிட்டான். பரவாயில்லக்கா, இது போதும், சமாளிச்சுக்கலாம். சரி, வேற ஏதாவது வேலை இருக்கா? சாதம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாரேன். என்ன பண்ணிட்டு இருக்க விஜி? காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? உரமோர் வேணும், கொஞ்சம் இருந்தா தாயே. அக்கா, இங்க வாயேன். அன்னைக்கு வருமோர் வேணுமா? கொஞ்சம் ஊத்தி கூட. ஐயோ வேணாமா, உங்க அக்கா உரமோர் கொடுத்தா நான் வாங்கல. என்ன நீ சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க அக்கா உரமோர் கொடுக்கும்போது ஏதாவது சொல்லும். நான் சாதாரண பொம்பளை தானே, உங்ககிட்ட அதை வந்து நான் சொல்லுவேன். நான் இல்லாத போல அதை திரிச்சு உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டா மாதிரி புலம்போம். முகம் அஷ்ட கோணலா மாறும். உரமோர்ல காய வச்ச கரண்டியை விட்ட மாதிரி கோவம் சுள்ளுன்னு ஏறும். இங்க கத்துற கத்தல் சைதாப்பேட்டை வரைக்கும் கேட்கும். இது எதுக்குமா எனக்கு வம்பு? நீ கொடுத்தா கொடு, இல்லனா சரி சரி கொடுங்க, நானே தரேன். ஹலோ, யார் பேசுறது? நான் ஈஸ்வரி பேசுறேன். நண்டம்மா சிதம்பரம் பேசுறேன், அழகர் குளத்துல இருந்து. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். கொஞ்சம் தனம் இருந்தா கூப்பிட்டுருக்கீங்களா? விஜி, உங்க அக்காவுக்கு போன் வந்திருக்கு. உங்க அப்பா பேசுறாரு. இந்தாங்க. ஹலோ அப்பா, நான் விஜி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? பவானி நல்லா இருக்காளா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியாமா? மாப்பிள்ளை இருந்து போன் வந்துச்சா? மாப்பிள்ளை எப்போ வராரு? ஃபோன் பண்ணாரு, நாளைக்கு வரேன்னு சொன்னாருப்பா. நாளைக்கு வந்துடுறாரா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தனம் இருக்குதா? இருக்காங்கப்பா. பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. தனு அக்கா, குழந்தை எல்லாருமே நல்லா இருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குது. கொஞ்சம் தனத்தை கூப்பிடுறியாமா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இந்தக்கா பேசு. அப்பா, என்ன தனம், எப்படி இருக்கிற? எனக்கு என்னப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மனசெல்லாம் குளுகுளுன்னு இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த பாரதனா, அப்பா அடிக்கடி இப்படி புத்தி சொல்றேன்னு நினைக்காத. கோபி மாப்பிள்ளை நாளைக்கு வரார். அது வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் அனுசரிச்சுக்கிட்டு பொறுமையா போகணும். புரியுதா? இப்ப கூட அப்படிதான்ப்பா இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் எரும மாடு மாதிரி பொறுமையா இருக்கேன். தானே, எங்கிட்டே நீ இவ்வளவு எரிச்சலோட பேசுற. இந்த பாரதனா, ஈஸ்வரி கிட்ட உங்ககிட்ட போனை கொடுன்னு சொன்னப்போ அது விஜயை கூப்பிட்டு உங்க அக்காவுக்கு போன்னு சொல்லிச்சு. அதுவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பாரதனா, நீ எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு நடக்க கத்துக்கணும். அப்பா, நான் இப்ப இங்க ரொம்ப அனுசரிச்சு அமைதியா தான் இருக்கேன். வேற ஏதாச்சும் இருந்தா பேசுங்க. வேற ஏதாவது பேசணுமா? என்ன நீ எங்கிட்ட எப்படி பேசுற? இது பாரதனா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது போஸோட வாழ்க்கைமா. பாவம், இத்தனை வருஷமா படாத பாடுபட்டு அந்த பையன் இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறான். அதை தக்க வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்குது. என்ன வெறுமன உம்முங்கிற? காசு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓரம் கட்டி மண்ணு மாதிரி இருக்கணும்ங்கறீங்க, அதானேப்பா? ஏம்மா நான் எது சொன்னாலும் சரியா புரிஞ்சுக்காம தவறாக புரிஞ்சுட்டு பேசுறேன்? இந்த உலகத்துல பணம் காசு தான் முக்கியம், யாருக்கும் சூடு சுரணையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன எப்படி பேசுற நீ? இத பாருதனா, உன் வாயில இருந்து ஏதாவது வார்த்தை முன்ன பின்ன வந்துட்டா அது பல பேரை பாதிக்கும். இன்னைக்கு போஸுக்கும் கோபி மாப்பிளைக்கும் நடுவுல சுமூகமான உறவு இருக்குது. அது ஒன்னால கிட்ட கூட. நீ அப்படி இல்லை யோசிக்கணும். என்ன இல்லாம பேசிட்டு இருக்கிற? ஏமா, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது? பணம் காசு தான் முக்கியம், பாக்கி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றவனா நானு? பணம் காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, எல்லாரும் பாசத்தோடு பரிவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்.
என்ன நான் சொல்றதெல்லாம் விளங்கிச்சா? நல்லா விளங்கிடுச்சுப்பா. ம், பொம்பளை புள்ள புத்தியோட இரு. கோபி மாப்பிள்ள வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்கப்பா. வச்சிருவா. ஆட்டுப்பா. நல்ல பிள்ளையா இருன்னா. ம். இந்தாங்க. இந்த வா. ராசா, அவளுக்கு கொடுக்க சொல்லிய மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடு. சரி கிழவி, என் பொண்ணை நான் பாத்துக்க மாட்டேனா? அவளை சும்மா தூங்க விடாத, படுக்க விடாத. ஆமா, ஆண்டவன் அவளை நல்லபடியா காப்பாத்துவான். ராசம், அந்த காலத்துல நான் பிரசவம் பண்ணும் பொழுது இத்தனை ஆஸ்பத்திரியா, எம்மா எத்தனை மிஷினு, எத்தனை டாக்டரு, எத்தனை நர்ஸு, திரும்புற பக்கமா ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.